வணக்கம். கடக ராசிக்காரங்களே, ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா இது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் மாசமா தான் இருக்க போதுங்க. வேலையில பார்த்தா சும்மா தலைக்கு மேல வேலை இருக்கிற மாதிரி பயங்கர பிரஷர் இருக்கும். இதனால வேலைய மாத்தலாமா இல்ல பிடிக்காத ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமோன்னு ஒரு நடுக்கம் உள்ளுக்குள்ள ஓடும். சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருக்கிறதால கரண்ட் ஜாப்ல ஒரு திருப்தியே இருக்காது. ஆனா ஒரு சின்ன குட் நியூஸ் என்னன்னா, சிலருக்கு ஃபாரின் போற வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமா ஒரு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா உண்டுங்க. முயற்சியே திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா படிப்புல புதன் பகவான் ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட் தர்றதால ஸ்டூடண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாகி மார்க் எடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஃபேமிலி லைஃப்ல சுக்கிரன் பகவான் ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்கறாரு. அதனால வீட்ல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஆனா லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல பார்த்தா ராகு கேதுவால பார்ட்னர் கூட சும்மா புயல் வீசுற மாதிரி வாக்குவாதம் நிக்கும். இதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் காசு தண்ணியா செலவாகும். அதனால வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலைமை மைண்ட்ல செம்ம ஸ்ட்ரெஸ் ஏறும். ஹெல்த் விஷயத்துல சனி 8ஆம் வீட்டுல இருக்கிறதால கால் வலி, கண்ணுல எரிச்சல்னு படுத்தும். அதனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உடம்ப பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களே, ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி டஃப் டைம் தான் போல இருக்கு. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதுங்க. வேலையில பார்த்தா ஒரு பக்கம் குரு பகவான் அருளால புதுசா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு ஒரு சின்ன நிம்மதி வந்தாலும், பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா லாபம் கம்மியாகி லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க கூட போட்டி போடுறவங்க முன்னாடி உங்களால கெத்தா நிக்க முடியாம ஓடும் நதியினில் ஓரம் நிக்கிறேன்னு கொஞ்சம் திணற வேண்டியது வரும். சனி பகவான் வேற உங்க 2வது வீட்டை பாக்குறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல ஒரு கிரிப்பே இல்லாம ஃபோக்கஸ் எல்லாம் செதறி மனம் ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலையும். அதனால கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அட போங்கப்பா, குடும்பத்துல பார்த்தா பிரச்சனையும் டென்ஷனும் சும்மா கியூல நிக்குது. ராகு கேது முதல் மற்றும் 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஈகோ பிரச்சனை தலை தூக்கி வீட்ல இருக்கிற நிம்மதியவே காலி பண்ணிடும் போல. அன்பே சிவம்னு இருக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஈகோ பார்த்தா அப்புறம் அமைதி இல்லாம தான் போகும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லவ் பண்றவங்க ஒரு வழியா சமாதானமாகி ஒரு இணக்கமான சூழல் வரும். அதுவும் நீங்க பேச்சுலரா இருந்தா இந்த மாசம் ஒரு வழியா உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணேன்னு பாட்டு பாடுற டைம் வந்தாச்சு. ஆனா லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல சனி 8ஆம் வீட்ல இருக்கிறதும் ராகு கேது நிலையும் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னு நினைச்சு போங்க. செலவு விஷயத்துல பார்த்தா ராகுவால ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அப்படியே எகிர போகுது. இதனால உங்க லைஃப் ஸ்டைல மாத்த முடியாம நிதி நிலைமை கொஞ்சம் டைட் ஆகி மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வரும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. அதனால கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா காலு, தோள்பட்டை, தொடைன்னு வலி சும்மா பாடாய்படுத்தும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொன்ன மாதிரி உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்னர் ஹெல்த் கொஞ்சம் அப்செட் ஆகுறதுனால அவங்களுக்காக காசு செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான மாசம்தான். ஆனா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும். வாழ்க வளமுடன்.
வணக்கம் கன்னி ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி மிக்சடு வைப் தாங்க கொடுக்குதுங்க. வேலையில பார்த்தா அப்படியே ஒரு ஆவரேஜ் பதவி உயர்வு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க போடுற உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம போறது தர்மதுரை மாதிரி மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தையே தரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கிறதுனால லாபத்தை அள்ள முடியாம ஒரு சின்ன சரிவை நீங்க சந்திக்கலாம். உங்க போட்டியாளர்கள் சும்மா டஃப் கொடுப்பாங்க, அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனா படிப்புல பார்த்தா வேலைக்காரன் படத்துல வர்ற மாதிரி நீங்க தான் கெத்து. உங்க ஃபோக்கஸ் செமையா இருக்கிறதுனால அதிக மதிப்பெண் எடுத்து உயர்நிலையை ஈஸியா அடைஞ்சிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையில பார்த்தா ஒரு பக்கம் வாக்குவாதம் வருமோன்னு பயம் இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க காட்டுற அன்புனால அவங்க நம்பிக்கைய அப்படியே அள்ளிட்டு வந்துருவீங்க. இதனால உங்க லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் சும்மா காதல் தேசம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பணப்புழக்கம் இந்த மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கதவை தட்டும். ஆனா அதே சமயம் ஆசைப்பட்டு பெரிய அளவுல கடன் வாங்கிடாதீங்க. அப்புறம் அந்த லோன் உங்களுக்கு பெரிய தலைவலியா போயிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்ற மாதிரி இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால டயத்துக்கு சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்தை தெம்பா வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.